பசங்களா ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த முதல்வன் பேட்ச்ல ஏஐ கொண்டு வர போறோம்ல, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் காட்டுறேன் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்களேன் என் கூடவே சேர்ந்து. இப்போ நம்ம முதல்வன் பேட்ச்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் வந்து முதல்வன் பேட்ச் ஆப்ஷன் காட்டுமா. இப்போ நீங்கள் அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகினே இருக்குது. அதான் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். இப்போ ஒரு பேஜுக்கு ஃபிசிக்ஸ் காமிக்குதா, இதில் போய் நீ ஃபிசிக்ஸ் கிளிக் பண்ண உனக்கு இதில் எல்லா டாப்பிக்கும் காட்டும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜ், எலக்ட்ரோமேக்னடிசம், அதர்ஸ் இந்த மாதிரிலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேஜுக்கு இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் போகலாம், இல்லை சும்மா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துப்போம். இப்போ ஒரு பேஜுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டாபிக் இருக்கா. இப்போ அந்த வீடியோவை நீ போய் ப்ளே பண்ண. இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தனா உனக்கு வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். சரியா, இதில் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே நான் ஸ்க்ரீனில் நடத்துறேன்ல. இப்போ பாரு, நான் ஏதோ ஒன்று நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இங்கே ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். அதை பாரு, இது கமெண்ட், இதுதான் டவுட். சரியா, இந்த டவுட்டை போய் நீ கிளிக் பண்ணிட்டு இதில் கண்டினியூ கிளிக் பண்ணி உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நீ கேட்கலாம். ஓகே, இந்த டவுட் எல்லாம் நீ கேட்டனா உனக்கு ஏஏ ரிப்ளை பண்ணிடும். இப்போ ஒரு பேச்சுக்கு இங்கே பாரு, நான் இதில் போயிட்டு ஒரு கேள்வி போடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் சார் டீச்சிங் நவ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஒரு கேள்வியை போஸ்ட் பண்ணலாம். இது அகடமிக் டவுட்டா நான் அகடமிக்கான்னு கேட்கும். சப்மிட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யோசிப்பார். எவ்வளோ நேரம், சும்மா ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட், 10 கூட ஒரு 2-3 செகண்ட், எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நான் பேச ஆரம்பிச்சு. வாட் இஸ் சார் டீச்சிங் நவ், இந்த பாரு அப்படியே அங்கே 1 ரிப்ளைன்னு மாறிடுச்சா. இப்போ 1 ரிப்ளைன்னு மாறினோடனே அதை போய் கிளிக் பண்ணேன். இப்போ உனக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடும். The teacher is explaining the concept of net force and superposition principle in physics. He is showing how the total force on a particle is a vector sum of individual forces acting on from different sources அப்படின்னு. ஆனால் யார் சார், இப்போ இது எனக்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிறது புரியல, எனக்கு அதை இன்னும் சிம்பிளாக சொல்லி கேட்க முடியுமா. அப்போது இப்போ பாரு, நான் இங்கே வந்து ஒரு இது போடலாம், டீச் சூப்பர் பொசிஷன் லைக் நம்ம பாஷையில் 5 year old. எனக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஒரு 5 வயசு பையனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு டவுட் போடுறேன். இப்போ அப்படியே என்ன வரப்போது பாருங்க, சீக்கிரம் வந்துச்சா பதில் வந்திருக்கு. இப்போ பாரு, superposition principles means many things push or push at the same time. You just all their pushes or pulls together to find the total. அங்க நிறைய புஷ்ல புல் இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சு ஆட் பண்ணு. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து push a toy car, the car moves in one book push. எவ்வளவு அழகா சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ எக்ஸ்பிளனேஷன் வருது பாருங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட பேட்ச் இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கு, இப்படி ஒரு ஃபியூச்சரை தான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி த டே ஹிஸ் இயர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச். யாரெல்லாம் இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கிறியோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ண. சரியா, இன்னைக்கு ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து 999 அவைலபிளாக இருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும்லாம். அப்பமா இதை பற்றி பேசு, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் காட்டு. உங்களுக்கு இதில் ரெக்கார்ட் வீடியோஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்துடும். சரியா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ டவுட் சால்விங் வந்துடும். இது இல்லாமல் வாரம் நாங்கள் ஒரு லைவ் கிளாஸ் வைக்க போகிறோம். சண்டேஸில் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். செம்ம பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. சரியா, ஸோ சூப்பர், பை பை.